نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم في الجنة فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفي الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل وما يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரே இல்ல அன்புடையோன் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தபாரக வ தஆலாவுக்கு புகழ் அனைத்து முறித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொற்செயல்களை தமது வாழ்நாளில் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லம் பள்ளி வாயிலிலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தபாரக வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை முற்றிலும் எடுத்தும் வேண்டாம் என்று எவைகள் எல்லாம் தடை விதித்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்நாளிலே விலகிக் கொள்ளும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத் என்னும் வல்லவனின் அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபிஉல் அவ்வலுடைய மாதம். எல்லா பிரசங்கங்களிலும் எல்லா இடங்களிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட விதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த விவரம் எல்லாம் விவரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாதம். வெறுமனவே ரபியுல் அவ்வலில் மாதம் மட்டுமல்ல, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையை பற்றி நினைவூட்டுவது ஏனைய எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் எல்லா நிமிடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து உரைக்கப்பட வேண்டும், அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய அன்பு கட்டளை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. எவைகளெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையாக சொன்னானோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிய பிரகாரம். உதாரணமாக வாகிமுஸ் ஸலா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுவது எப்படி தொழுவது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். வாத்துஸ் ஸக்கா, நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்பது அல்லாஹ்வின் கட்டளை லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஜக்காத்தை எப்படி விநியோகம் செய்வது, எதிலிருந்து நாம் ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். வஸூமு ரமலான், நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த நோன்பை எப்படி நோட்பது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். வஹஜ்ஜுல் பைத், நீங்கள் அல்லாஹ்வின் ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த மாதத்தில் எப்படி நாம் சென்று ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுவோம் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ்.
திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த திருமணத்தில் யாரை முடிப்பது, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அந்த கட்டளையை எப்படி நிலைநாட்டுவது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எச்சி துப்புறதிலிருந்து, எப்படி எச்சி துப்புவதில் இருந்து ஆட்சி புரியும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக, உதாரணமாக திகழ்ந்து காட்டினார்கள். எனவே தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உங்களுக்கு அழகான, சிறந்த, சிறப்பான முன்மாதிரி இருக்கிறது. எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ் வெறுமனவே நபியாக ரசூலாக மட்டும் உலகத்தில் நடக்கல, பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான தந்தையாக ரசூலுல்லாஹ் திகழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவிமாருக்கு அழகான ஒரு கணவராக ரசூலுல்லாஹ் திகழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு ஒரு அழகிய நண்பனாக ரசூலுல்லாஹ் திகழ்ந்திருக்கிறார்கள். படை தளபதியாக, நீதி அமைச்சராக ரசூலுல்லாஹ் பெரியவருக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக, சிறியவருக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாரோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் அழகாக ரசூலுல்லாஹ் அமைத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை என்றால் ஒரு தளபதி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொள்வார்கள். அபூபக்கர், உமரோடு ரசூலுல்லாஹ் ஒரு மாமாவோடு மருமகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார்கள். ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், பேர குழந்தையுடன் ஒரு அப்பா எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு விஜயம் செய்கிறார்கள், போகிறார்கள். அங்க ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்னஞ்சிறு பாலகர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள். ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, அப்பா முஹம்மதோ நபியோ என்று சொல்லவில்லை, அப்பா இன்று நீங்கள் எங்களோடு விளையாடணும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டுக்கொண்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பேர பிள்ளைகள் இடத்துல என்ன விளையாட்டு விளையாடுவது? சொன்னார்கள், அப்பா இன்று ஒட்டகம் விளையாட்டு விளையாடுவோம். யார் இது? உலகத்தின் தலைவர், சர்வதேச, அதாவது முழு அகிலத்தாருக்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன? நாங்க இன்றைக்கு ஒட்டக விளையாடணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஒரு அப்பாவாக இருந்து உங்களோடு ஒட்டக விளையாடுவதற்கு தயார் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரிடத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சொன்னாங்க ரெண்டு பேரும், அப்பா நீங்க ஒட்டகத்தை போல கீழே உட்கார்ந்து கொள்ளணும், நாங்க ரெண்டு பேரும் உங்களோட மேல ஏறி சவாரி செய்யணும். என்ன சொல்லணும்? நீங்க ஒட்டகம் மாறி கீழே ரெண்டு கைகளையும் ஊண்டி உங்களுடைய முபாரக்கான அந்த கால்களை ஊண்டி ஒட்டக பூமியில நடக்கிறத போல நீங்க இருந்து கொள்ளணும், நாங்க உங்களுக்கு மேல ஏறி ரெண்டு பேரும் சவாரி செய்யணும். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை போல அமர்ந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய முதுவிலே அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே அவர்களை ஏற்றி திரிகிறார்கள். கேட்டா பேரப்புள்ள எடுத்து, ரசூலுல்லாஹ் என் அருமை செல்வங்களே, போதுமா? தகச்சிட்டா, சலிச்சிட்டா, இன்னும் இருக்க போறீங்களா? அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணும் என்று சொன்னார்கள். அவர்கள் போதும் என்று சொல்லும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகில் மீது இரண்டு பேர குழந்தைகளை ஏற்றி விளையாட்டு காட்டினார்கள். இது ரசூலுல்லாஹ் ஒரு பேர குழந்தைக்கு செய்ய வேண்டிய பண்பாடை, அன்பினை, அருளை ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்கள். இவ்வாறாக ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் அழகாக, தெளிவாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுரைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க
அசதி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. குரைமில் அசத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, குரைமில் அசத்ட்ட 2 குறைகள் காண்றாங்க. அதாவது ஷரியாவுக்கு, மார்க்கத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு முரணான 2 காரியங்களை ரசூலுல்லாஹ் காண்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரைமுல் அசதியை கூப்பிட்டு சொன்னாங்க, குரைமுல் அசதி இங்க வாங்க. அவர் வந்து யா ரசூலல்லாஹ் லப்பைக் வ சஅதைக், நாயகமே சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, குரைம் அன்த நிஅமல் அபுத், நீங்க ஒரு நல்ல மனிதர், நீங்க ஒரு நல்ல மனிதர். தவறை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டின விதம் எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? குரைம் நீங்க நிஅமல் அபுத், எங்கட பாசையில சொல்றதா இருந்தா நீங்க ஒரு தொப்பான ஆள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க ஒரு தொப்பான ஆள், ஆனா உங்கள் இடத்துல நான் 2 குறைய காண்றேன். 2 குறைய காண்றேன். ஒன்று, உங்களுடைய ஆடைக்கு தானே உடுப்பு, கீழே உடுத்திருக்கக்கூடிய ஆடை இது கரண்ட காலுக்கு கீழால போகுது, இதை நீங்க கொஞ்சம் உயர்த்தி கட்டி கொள்ளணும். 2வது சொன்னாங்க, குறை முடி வளர்க்கிற விஷயத்துல, முடி வளர்க்கிற விஷயத்துல 3 சுன்னாக்கள் இருக்குது. லிம்மா, ஜும்மா, வஃப்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிய ஒவ்வொரு முறை வளர்த்திருப்பாங்க. நீண்ட நாட்கள் ரசூலுல்லாஹ் பிரயாணம் செஞ்சாங்கண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி வளர்ந்து அவர்களுடைய காதுடைய சோனைக்கு கீழால வளர்ந்திருக்கும். அதோட நிப்பாட்டிடுவாங்க. இவருடைய முடி அதையும் தாண்டி நீளமாக வளர்ந்திருந்துச்சு. சொன்னாங்க, குரைம் நீங்க இந்த முடிய வெட்டி கொண்டா இது எங்கட சுன்னத், ஏண்ட வழிமுறைக்கு மேல வளர்ந்து இருக்குது. அதனால நீங்க இந்த சுன்னத்தான முறையை பேன்றதாக இருந்தா உங்களோட முடிய கொஞ்சம் கட் பண்ணி உங்களோட ஆடைய கொஞ்சம் உயர்த்தி கட்டினீங்கண்டா உலகத்துல நீங்க குறையில்லாத தொப்பான ஒரு மனிதன் நிஅமல் அபுதுன்னு சொன்னாங்க. குரைமுல் அசத் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொல்லி தந்த பேட்டர்ன், ரசூலுல்லாஹ் எனக்கு வழிகாட்டின முறை, ரசூலுல்லாஹ் என்னுடைய குறைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லின முறை, இந்த வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் இந்த 2 தவறையும் செய்ய நினைக்கல, நினைக்கவும் உள்ளம் இடம் கொடுக்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்க திருத்துற முறை எங்கட பிள்ளையாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கடையில வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு உரிமையாக நாங்க சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். இங்க வா, உனே மாதிரி ஒரு மோடேன பாத்தீங்க, நாங்க எங்கட மெத்தட் தான். நீ சொல்லு கேட்கிறல்ல, பாரு ஓட உடுப்பும் ஓட முடியும், நீ இருக்கிற ஸ்டைலும். அவன் என்ன செய்வான்? ஆத்திரத்துல ஆதங்கத்துல இன்னும் கொஞ்சம் கூட செய்வான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வழிகாட்டல் அப்படி இருக்கல்ல. எனவே கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினாங்க, நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் வெற்றியின் பாதையில் சென்றார்கள், நாங்கள் வீழ்ச்சியின் பாதையில் இருக்கிறோம். காரணம், ரசூலுல்லாஹ் நம்பியவங்க 2 பேரும், சஹாபாக்களும் நம்பினாங்க, ஈமான் கொண்டாங்க, நாங்களும் ஈமான் கொண்டோம். சஹாபாக்கள் வெற்றியின் பாதையில் சென்றார்கள், நாங்கள் வீழ்ச்சியின் பாதையில் செல்கிறோம். காரணம், ரசூலுல்லாஹ்வை நம்பினதுல மாத்திரமல்ல சகோதரர்களே, இத்திபா ரசூலுல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிச்சுவடுகளை, அன்பான கட்டளைகளை, அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எங்கட வாழ்க்கையில நாங்க கொண்டு வரணும். கொண்டு வராத பட்சத்துல, நாங்கள் இத்திபா பின்பற்றாத பட்சத்துல நாங்கள் ஜெயசீலர்களாக, வெற்றியாளர்களாக, சிறந்தவர்களாக நாங்கள் ஆக மாட்டோம். அதாவது ஹுத்பாக்கு நாங்க வந்திருக்கிறோம், பின்னால வாரவங்களுக்கு இடம் இல்லை, முன்னால நிறைய இடம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சம் மனசோட அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னுக்கு வந்துட்டா பின்னால வரக்கூடிய சகோதரர்கள் மேல போகவும் மாட்டாங்க, எங்களோட வாலிப பிள்ளையர் மேல போயிட்டு போன்ல கிண்டி கொண்டு இருக்கவும் மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க இடம் இருக்குதுன்னு உள்ளுக்கு வந்தா எங்களோட கண் பார்வையில இருந்து ஏதோ வந்தோம் 4 விஷயத்தை கேட்டுட்டு போவாங்க.
நாங்க அப்படியே அரைச்சி அடைச்சி வச்சுட்டா பின்னால வரக்கூடிய பிள்ளைகள நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், பாக்குறோம். அவங்களோட வேலை என்னண்டா, கிடைக்கிற 20 நிமிஷம் கடையில ஓப் பண்ணிக்குது, நாங்க அந்த ஓப்ல மேல போயிட்டு ஒன்று வீடியோ கால்ல பேசுவோம் அல்லது வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். பாவம் அவங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோளுக்கு மேலால தாண்டி போறது இருக்குதானே, வலுமையாக கண்டிச்சாங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க, ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, உட்கார்ந்து கொண்டிருக்கிறவருடைய தோலை தாண்டி தாண்டி வாராரு. ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து சொன்னாங்க, உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்கார்ந்துக்கோங்க, நீங்க தோள்களை தாண்டி வரவானாம், இது நான் கண்டிக்கிறேன் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எனவே அந்த பாவத்தை செய்யறதுக்கு நாங்க இடம் வைக்க கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் தான், வரக்கூடியவங்க நாங்க முன்னால வந்து அமர்ந்து கொள்ளணும், பின்னால வரக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால வந்து அமர்ந்து கொள்வாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டின முன்மாதிரி இருக்குது. நாங்க பின்னால இன்னொரு சமூகத்துல போயிட்டு பிச்சை கேட்கறதுக்கோ அல்லது இன்னொரு சமுதாயத்தை பார்த்து நாங்க வாழ்றதுக்கோ எங்கட ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போகல. அதான சொல்றேன். எச்சி துப்புறது எப்படி, எங்கட நாங்க நினைச்ச மாதிரி எச்சி துப்பல, அதுக்கும் ஒரு முறை இருக்குது இஸ்லாத்துல, ஒரு சரியா இருக்குது. என்ன சில புதிய கதை ஒன்று விட்டுறாரு, என்ன எச்சி துப்புறதுக்கு இஸ்லாத்துல சரியான முறை இருக்குது, படிச்சிருக்கிறோமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான வாழ்க்கை சுன்னாக்கள் எங்களுடைய அனைத்து விடயத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மை, பிறரை மதிக்கிறது, அடுத்தவருக்கு மரியாதை செய்யறது, அடுத்தவங்களோட இரக்கம் காட்டுறது, அடுத்தவங்களோட பண்பாக நடக்கிறது, பெரியவங்களுக்கு மரியாதை செய்யறது, சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டுறது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கருணை செய்வது, இவைகள் எல்லாம் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. எனவே இன்று உலகம் 1400 வருஷங்களுக்கு முன்னால உலகத்துல 23 வருஷம், எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 23 வருஷம் நபித்துவம். 23 வருஷத்துல முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தார்கள். எதுவரைக்கும்? கியாமத்துடைய நாள் வரைக்கும். எனவேதான் மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய 100 என்ற புத்தகத்துல உலகத்தில் வாழ்ந்து சாதனை படைத்த சாதனையாளர்கள் என்ற வரிசையில் கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்காட்டியும் புத்தகத்தை எழுதினார் மைக்கேல் ஹார்ட். இதுல 100 பேருடைய சரித்திரத்தை வரலாறு எழுதினார். உலகத்தில் கண்ட தலை சிறந்த மாமனிதர்கள். இதுல முதலாவது இடத்தை, முதலாவது அந்தஸ்தை, முதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன் கண்ணியமானவர்களே, என்னைய உங்களை மாதிரி இருக்கல சஹாபாக்கள் கடுமையானவர்களா இருந்தாங்க. உடம்பும் ரூபத்துல மனிதர்கள், ஆனால் நடத்தையில மிருகங்களை விட மோசம். எங்கட காலத்துல கேள்விப்பட்டிருக்கிறோமா, உயிரோட யார் சரி பிள்ளையில புதைச்சண்டி, உயிரோட புதைச்சவங்க குழி தோண்டி, அப்படி பயங்கரமானவர்கள். இவங்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தையும் செயல்பாட்டையும் அஹ்லாக்கையும் பண்பாடையும் வித்திட்டார்கள் ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய கையினால் பெற்ற குழந்தையை குழி தோண்டி பிடித்த உமருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னல்லாஹ யன்திகு பிலிசானின் உமர். உமருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு தரம் உயர்ந்தது கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்தது. ஏன்? இத்திபா ரசூலுல்லாஹ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பின்பற்றினார்கள். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்க சொல்லுங்க,
அல்லாஹ்வை யார் சரி நேசிக்கிறதாக இருந்தால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை விரும்புறதாக இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் சொல்லுங்க நபியே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, ஏண்ட வாழ்க்கைய, ஏண்ட லைஃப, ஏண்ட சுன்னத்தை பின்பற்ற சொல்லி சொல்லுங்க. உங்களை அவங்க பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க நேசிக்கணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையில நாங்க எடுக்கணும். உடை, நடை, பாவனை, இபாதத் எல்லாத்திலையும். இன்னைக்கு சிலவங்களுக்கு வெக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறாண்டா வெக்கம், கூச்சம், சரியான கூச்சம். அல்லாஹு அக்பர். இந்த கூச்ச ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க கூச்சப்பட்டவங்க நாங்க. கியாமத்துடைய நாளை ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் என்ற சோதனைகளுக்கு கிடைக்க போகுது. எனவே அந்நிய கலாச்சாரம், பிற மத கலாச்சாரம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி எப்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்போட தொடர்பை எப்படி ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டார்கள். 63 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கையாளர் என்று ரசூலுல்லாஹ் போற்றப்பட்டவர்கள். பொய், பொருளி ரசூலுல்லாஹ் சொல்லாதவர்கள், சொன்னதை செய்தவர்கள், செய்ததை சொன்னவர்கள். இப்படியான ஒரு தலைவரை உலகத்தில் யாரும் அடைந்திருக்க மாட்டார்கள், யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். தான் எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சொல், ரசூலுல்லாஹ்வுடைய செயல், ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம், இதைத்தான் நாம் சுன்னா என்று சொல்வோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரசூலுல்லாஹ் பிறந்த வஃபாத்தாகின மாதங்களில் சில மஸ்ஜிதுகளில், சில இடங்களில், அதாவது ஜாமிஅ திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்களுடைய சிஹாவுஸ் சித்தா 6 சஹீஹான கிரந்தங்களில் உள்ளடக்கப்பட்டது ஒன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷமாயிலு திர்மிதி. திர்மிதியில ஷமாயிலு திர்மிதி என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் அமைப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியின் அமைப்பு எப்படி இருந்தது என்ற பாடங்களை சுமார் 12 நாட்களாக மக்களுக்கு வாசி காட்டுறாங்க. நமக்கு தெரியும், தமிழிலே நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சுருக்கமாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால் ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டது. சுமார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு நாட்டில ஒரு கட்டுரை என்று வைத்தார்கள். அரபு நாட்டில் ஒரு போட்டி. என்ன போட்டிண்டா, அதுக்கு பல ஆயிரக்கணக்கான ரியால்கள் பரிசாக கொடுப்பதாகவும் அறிவித்தார்கள். இந்த போட்டி முழு உலகத்துக்கும் சவால். யாராக இருக்கலாம், அரபியாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், வெள்ளையானாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமராக இருக்கலாம், முழு உலகத்துக்கும் சவால். ஆனால் அது முக்தசர், அது சுருக்கமானதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு, இதற்கிடையில் முழுமையான விஷயங்கள் அடங்கப்பட்டிருக்கணும். கட்டுரை மிகவும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சவாலை அரசாங்கம், சவுதியின் அரசாங்கம் அறிவித்தது. இதற்கிணங்க லெபனான், பலஸ்தீன், சிரியா, யமன், இன்னும் பல குவைத், கத்தார், பல அரபு நாடுகளில் இருந்த மாபெரும் அறிஞர்கள் இவைகளை எழுதினார்கள். அதாவது ஆசியா கண்டத்தைச் சேர்ந்த சில அறிஞர்களும் எழுதினார்கள். இதுல எடுபட்டது யார் தெரியுமா? ஆசியா கண்டத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞருடைய, அதுதான் அரபி மூலமாக எழுதப்பட்டு முக்தசர், சுருக்கமான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, அதுதான் அர்-ரஹீக்குல் மக்தூம். கேள்விப்பட்டீர்கள்? அது தமிழில் இருக்குது. அர்-ரஹீக்குல் மக்தூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் சுருக்கம். எடுத்து வாசிங்க. புள்ள, மனைவி, மக்கள், பேரப்புள்ள எல்லாரையும் உட்கார்ந்து நீங்க மௌனது ஓடாதீங்க, ஓதுங்க, ஓடாதீங்க, அது இல்லைங்க சப்ஜெக்ட். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள்,
எங்கே பிறந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு எப்படி, அவருடைய தந்தையார், அவருடைய தாயார், ரசூலுல்லாஹ் எப்படி அனாதையாக வாழ்ந்தார்கள், உறவு முறைகளை ரசூலுல்லாஹ் எப்படி பேணுதலாக நடத்தினார்கள், அமானிதத்தை ரசூலுல்லாஹ் எப்படி பேணுதல் காட்டினார்கள், ஏழை எளியோர்களுடன் ரசூலுல்லாஹ் எப்படி அன்பாக பழகினார்கள், முகம் என்ற ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஒருவர் சலாம் சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எங்களை மாதிரி வலைக்கும் அஸ்ஸலாம் போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் யார் சலாம் சொன்னார்களோ அவர்களின் பக்கம் ரசூலுல்லாஹ் திரும்புவார்கள். யாரு சலாம் சொன்னாங்களோ அவங்கட பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்புவாங்க. திரும்பி அவருடைய முகத்தை பார்த்து முழுமையான பதிலை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எங்கட நபி எப்படிண்டா, யாரும் சலாம் சொல்றதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் முதலாவது சலாம் சொல்லுவாங்க, முந்திக் கொள்வாங்க ரசூலுல்லாஹ். யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சா, யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்தால் அவர் விடும் வரை ரசூலுல்லாஹ் கையை விட மாட்டாங்க. அந்த மனித கையை விடும் வரை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மாட்டாங்க. யாராவது விருந்தாளி வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் வாசல் வரைக்கும் சென்று அவங்களை வரவேற்பாங்க. போகும் பொழுது வாசல் வரைக்கும் சென்று அவங்களை விட்டுட்டு வருவாங்க. பண்பாடு. உலகத்திலே இஸ்லாம் பரவியது வாளை கொண்டு அல்ல. இஸ்லாம் உலகத்தில் பரவியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வரலாறை கொண்டு. இன்றைக்கு ஒரு மனிதர் இஸ்லாத்துல வாராண்டா, என்னையும் உங்களையும் பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துல வந்துகிறாங்க. எங்கட கடையில் 20 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் வேலை செய்யறான். அவருக்கு ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வரணும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய உங்களுடைய நடத்தை அவனுக்கு இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. ஏண்டா எங்கட வாழ்க்கை அப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை பார்த்து, ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அறிவியல் தத்துவங்களை பார்த்து இன்று உலகம் வியர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் சாறை சாறையாக அலைமோதிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். எந்த அளவுக்கு என்றால், தண்ணீர் குடிப்பது, திரும்பி படுப்பது, உட்கார்ந்து தண்ணீரை குடிப்பது, தண்ணீரை பார்ப்பது, இதுவெல்லாம் உலகம் நவீனமாவதற்கு முன்னால் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன உபதேசம். இன்று என்ன விஞ்ஞான உலகம் சொல்கிறது, தண்ணீர் அருந்துவதாக இருந்தால் அமர்ந்து மெதுவாக நீங்கள் குடிப்பது உங்களுடைய சிறுநீரகத்துக்கு நல்லது. நாங்க இன்னைக்கு உட்கார்ந்து குடிக்கிற சுண்ணத்துக்கு இல்ல, எங்கட கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு. இன்றைக்கு உலகத்துல நீங்க மௌத்தா போயிருக்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நீங்க கருஞ்சீரகம் தின்னுங்கண்டா தின்னுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம் இருக்கிறது, அது மௌத்தை தவிர மற்றதுக்கு எல்லாமே மருந்து இருக்குண்டி, அதை நினைச்சு தின்றது இல்ல. நீங்க விஞ்ஞானம் சொல்கிற உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வாழ்ந்தா தின்னுவோம். இந்த அளவுக்கு தான் என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமதியும் சுன்னாவும் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள் சகோதரர்களே, இந்த நிலையோட நாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு சிரமம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அது விஞ்ஞானம், அது மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியது, அதிலே மனிதனுக்கு நன்மைகள் நிறைய ஏராளம் ஏராளம். எனவே சங்கையானவர்களே, எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு சுண்ணாவும் ரசூலுல்லாஹ் எல்லா வீட்டுக்குள்ள நுழைகிறதா, படுக்கிறதா, சாப்பிடுறதா, அதாவது வெளிவாசல் போறதா, குடும்பம் நடத்துவதா, எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தி செய்யப்பட்டார்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அதாவது அக்லாக்குடைய பண்பாட்டுல உச்ச கட்டத்தில் இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் குலத்தாலும் உயர்ந்தவர்கள், ரசூலுல்லாஹ் குணத்தாலும் உயர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணமும் அப்படிதான், ரசூலுல்லாஹ்வுடைய குலமும் அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு முத்தான கடைசி நபியை ஹாத்தமுல் அன்பியா, கடைசி நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். உலகத்துல பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், பல நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அந்த நபிமார்களில்
ஒரே நேரத்திலே இரண்டு மாவாவும் நபி மருமகனும் நபி, ஒரே சந்தர்ப்பத்திலே வாப்பாவும் நபி மகனும் நபி, ஒரே சந்தர்ப்பத்திலே நானாவும் நபி தம்பியும் நபி, ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரு ஊர் ஜோர்டானில் ஒரு நபி, பலஸ்தீனில் ஒரு நபி. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அல்லாஹ் எப்படி அனுப்பினான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கு நீங்க தான் நபி. இதுவரைக்கும் நபி வந்ததுக்கு பின்னால் உலகத்தில் எத்தனை கோடி மில்லியன் ட்ரில்லியன் மக்கள் பிறக்கிறார்களோ இறக்கிறார்களோ, இதற்கு பின்னால் வர இருக்கிறார்களோ, உம்மத் ரசூலுல்லாஹ்வுடைய நாங்க தான். எங்களுக்கு மட்டுமா நபி? எங்களுக்கு மட்டுமா? மனித குலத்துக்கு மட்டுமா? இல்ல இல்லை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நபி என்றால் மனிதருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிக்கும் நபி. அது தாவர உலகமாக இருக்கலாம், விலங்கியல் உலகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எனவேதான் ரசூலுல்லாஹ் இடத்திலே சில விலங்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்டதாக கதைத்ததாகவும் பல சஹீஹான ஹதீஸ்களை நாம் காண்கிறோம். ரசூலுல்லாஹ் இடத்திலே பேசினாங்க இல்லையா? சில மரங்கள் இன்றும் நாம் மக்காவுக்கு போனால் ஒரு பள்ளி இருக்கிறது, மஸ்ஜிது ஷஜரா. அந்த பள்ளியுடைய பெயர் ஏன் மஸ்ஜிது ஷஜராண்டா? அங்க ஒரு பள்ளி கட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது மக்கத்து குறைஷிகள் காபிர்கள் நிராகரித்தார்கள். சொன்னார்கள், நீங்க நபியாக ரசூலாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மோஜிசாத் என்னும் அற்புதத்தை தந்திருப்பார். ஏனென்றால் ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்படி கொடுத்தான் அல்லவா. எனவே அந்த இருக்குது பாருங்க ஒரு மரம், ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. அந்த இருக்குது ஒரு மரம், அந்த மரத்தை நீங்க உங்களுக்கு அலப்பிச்சு எடுக்க பாப்போம்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தை கூப்பிட்டார்கள். மரம் அப்படியே பூமியை கிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எந்த இடத்தில் இருந்தியோ அதே இடத்துக்கு சென்று விடு என்று சொன்னவுடன் அந்த இடத்துக்கு போனது. அந்த இடத்தில் ஞாபகமாக மஸ்ஜிது ஷஜரா என்ற ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கிறார்கள். அதுக்கு அருகாமையில மஸ்ஜிது ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்ற இடம் பள்ளிவாயல். எனவே சங்கைக்குரியவர்களே, ஜின் உலகம், மனித உலகம், தாவர உலகம், விலங்கியல் உலகம், அனைத்து உலகத்துக்கும் ரஹ்மத்தாக இரக்கமாக அனுப்பப்பட்ட ஒரு கதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய யாத்திரைக்கு போகிறார்கள். மிஅராஜுக்கு போயிட்டு அல்லாஹ் நபிக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி என்ன சொல்றான்? நபியே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் சலாம் சொல்றான். ரசூலுல்லாஹ் கவலையா இருக்கிறாங்க. கேட்டான் அல்லாஹ், ஏன் நாயகமே கவலை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு மட்டுமா சலாம்? ஏண்ட சமுதாயம், ஏண்ட உம்மத் எங்க ரப்ப பார்க்க போன இடத்துல மிஅராஜுடைய யாத்திரையில அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஷஹுத அத்தஹியாத் அல்லாஹ் கொடுத்தான். வஅலா இபாதில்லாஹி ஸாலிவாஸ், அந்த தொடர்ந்து வரக்கூடிய தஷஹுத். ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ரசூலா இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஹஜ்ஜத் நேரத்துல இருக்கிறீங்க, எனக்காக துஆ செய்யுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுக்காக ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்டாங்க. ஆயிஷாவுடைய முன்னைய பாவம், பிந்தி பாவம், பழைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஆயிஷாவுக்கு ரஹ்மத் செய்ய என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சோனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்சாங்க. எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய அதாவது நெற்றி முட்டுக்கால்ல படுற அளவுக்கு குனிஞ்சு சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா ஏம்மா இந்த அளவுக்கு சந்தோஷம் நாயகமே, நீங்க எனக்கு துஆ கேட்டுட்டீங்க இல்லையா யா ரசூலுல்லாஹ்? சொன்னார்கள், ஆயிஷா ஏண்ட உம்மத்துக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நான் துஆ கேட்கிறேன் ஆயிஷா என்றார்கள் ரசூலுல்லாஹ். எங்கட நபி, எங்களோட ஹபீப், எங்களோட இரக்கம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் உம்மத் நபி கியாமத்துடைய நாளையில யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று மக்கள் ஓடிக்கொண்டு அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ரஹ்மானுடைய சபையில சுஜூதுல யா உம்மத்தி என்று இருக்கக்கூடியவங்க எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட சுன்னத்தை செய்யறதுக்காக நாங்க வெட்கப்படுறோம். அவங்களோட சுன்னத்தை சில இடத்துல போனா வெஸ்டர்ன், எந்த அளவுக்கு எங்களுக்கு வெஸ்டர்ன் தலைக்கு அடிச்சிருக்கின்றா, வீட்டுல சாப்பிட்டு விரல சூப்புவோம். வீட்டுல சாப்பிட்டா விரல சூப்பு எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும் சுன்னத்து. ஆனால் அதே ஒரு 4 இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அல்லது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல அல்லது ஒரு விருந்துக்கு போனா விரல சும்மா மழுப்புவோம். ஏண்டா அவங்களுக்கு முன்னால நாங்க சூப்புறதா, அவங்களுக்கு முன்னால விரல நாங்க நக்குறதா என்ற வெட்கம். இப்படியான ஒரு சம்பவம் சில அரசருடைய சபையிலும் நடந்தது.
சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுக்கு முன்னால் அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி காட்டினார்கள். எங்களுக்கு வெட்கம் கண்ணியமானவர்களே. ஆனா வெட்கப்படக்கூடியதுல வெட்கம் இல்ல. இன்னைக்கு பாருங்க, இலங்கையில ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிற ஒரு ஊசி, என்ன பரவா யானைக்கால் வராம இருக்கிறது, அது எல்லாருக்கும் போடுவாங்க ஊசி. என்னண்டா கால் பெருத்து யானை காலாவும் இருக்கிறதுக்கு, அதாவது அரசாங்கத்தினால ஒரு ஊசி அடிக்கிற பரவா ஊசி. ஆனா இன்றைக்கு அந்த ஊசியை கால் பெருத்தது போல ஒரு கால் சட்டை வந்திருக்குது. எங்கட வாலிபர்கள் அதை அணிகிறது பரவா கால் சட்டை மாதிரி பெருசா. வெக்கம் இல்ல. நல்ல கலுசான பிச்சி போடுறதுக்கு வெக்கம் இல்ல. நல்லா இருக்கிற முடிய மிருகத்துடைய முடிய மாதிரி ஆக்குறதுக்கு வெக்கம் இல்ல. ஆம்புலைய பொம்புலைய போல காது குத்துறதுக்கு வெக்கம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வெக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான தாடி வைக்கிறதுக்கு வெக்கம். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இவ்வாறான பயங்கரமான கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமான சஹாபாக்கள் எழுத தெரியா, வாசிக்க தெரியா, படிக்க தெரியா, ஒன்றுமே தெரியா, நாகரிகமே தெரியா, உலகத்தின் 3/2 பகுதியை ஆட்சி செய்கிறார்கள். எப்படி ஆட்சி? நியாயமான நேர்மையான ஆட்சி. உலகம் இன்றும் என்ன தெரியுமா சொல்கிறது? ஜனநாயக ஆட்சி உலகத்தில் மீண்டும் சரியான ஒரு ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும் என்றால் யாருடைய ஆட்சி தெரியுமா? ஒட்டகங்களை ஆடுகளை கொண்டு சென்று மீண்டும் எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தது என்று தெரியாத, எண்ணிக்கை தெரியாத உமருடைய ஆட்சியை தான் சிறந்த ஆட்சி என்று சொல்கிறது. எப்படி? அல்லாஹ் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தார்கள், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய நெறிமுறையை தன்னுடைய வாழ்நாள்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்தினான். உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வெட்ட வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா. சொர்க்கவாதி நீங்க. ஒரு நாள்ல சரி பார்த்து ரசூலுல்லாஹ் உமரை பார்த்து, உமர் நீங்க இவ்வளவு தான் இருந்தாலும் ஏண்டிய தலையை வெட்ட வந்ததுன்னு எனக்கு மறக்கலான்னு சொன்னாங்களா? எங்க சரி ஒரு இடத்துல ஆதாரம் பதிவாய்க்குதா? ரசூலுல்லாஹ் மறந்தாங்க, மன்னிச்சாங்க. எனவே இந்த உயரிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருமாக இருந்தால் நம்முடைய மரணம் அழகாகும், வாழ்க்கை செழிப்பாகும், மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் நம்மோடு கருணையோடு அன்போடு நடக்கும். தேவைகள் உலகத்திலே நமக்கு செவ்வனவே அல்லாஹ் கண்ணியமானதாக, சிறப்பானதாக, சங்கையானதாக அல்லாஹ் ஆக்கி தருவான். எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல எங்கட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு, சொந்தங்களுக்கு படித்துக் கொடுப்போம், நாங்களும் வாசிப்போம். அதன் பிரகாரம் உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம். மௌத்தின் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய சுன்னத்துகளை ஹயாத்தான முறையிலே, அவருடைய சுன்னத்தான வாழ்க்கையில் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய மரணங்களை வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாழ்லா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாழ்லா பெற்றெடுத்த எங்கட தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாழ்லா எங்களுக்கு கல்வியறி ஊட்டிய உஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். சுன்னத்தான விஷயங்களை அல்லாஹ் வாழ்க்கையில அணுவாக எடுத்து நடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான விடயங்களை அல்லாஹ் பேணி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. வாஹிர தவானா அனில் ஹம்து.